ஷாய் நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. நல் மலையாள தேசமதில் அமர்ந்திருக்கின்ற கொடுங்கலூர் என்று அழைக்கப்படுகின்ற உயர்தலம். அத்தலத்தின் திருத்தலத்தில் அது திரிசூர் என்று அழைக்கப்படுகின்ற பெருந்தலத்தில் அமர்ந்திருக்கின்றது. அங்கு பகவதி அம்மனாய் அமர்ந்திருந்து அருளாட்சி செய்கின்ற பகவதியை உயர்நிலை ஆற்றலோடு இன்று பகவானாக இவ்வு உலகமதில் பகலவன் எதில் முன்பு இருந்து இவ்வாற்றல்களை எல்லாம் ஏன் பகலவனவே உருவாகும் முன்பு இருந்த புண்ணிய ஆற்றல்களை எல்லாம் தமக்குள் சேர்த்து வைத்து சரியான காலமதில் உதித்தெழுந்து வெளிவந்து அகல பாதாளத்தில் தவம் இருந்தவன் மனித உருவில் மீண்டும் தவம் இருந்து உயராற்றலை தம் உயிராற்றலில் சுமந்திருக்கின்ற நிலைதனை எவ்வளவு உலக மாந்தர்களுக்கு உண்மையாக காட்டி நின்ற வேளைதனில் தம்மை சூழ்ந்து உயர் அன்பு கொண்ட மாந்தர்களை கட்டி வைத்து கொண்டு யுகமாற்றம் என்ற ஒரு பெருமாற்றம் அதை செய்க. உயர்நிலையாய் உன்னத உயர் மகாநிலையாய் உன்னத உயர் மகாநிலை என்பது அவன் தம் நிலைதனில் இருந்து செய்கின்ற நிலையில் அது அவனால் உண்மையாக அவ்வாற்றல் இல்லை என்றால் செய்ய முடியாது என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பெருநிலை. அந்நிலையை தன்னிலை எதுவென்பதை உணர்ந்து இன்று வாழும் குருவாக நின்று இறை ஆற்றலை உள்ளுக்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்ச பேராற்றலாக சுமந்து வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்டு யுகமாற்றமதை செய்கின்ற மகா சித்தனே, மகா புருஷனே, உயர்நிலை கொண்ட பணி அது உயர்நிலையை கொடுப்பதற்கான பணியாக இருக்கின்றது. அந்நிலை மிக விரைவாகவும் உயர்ந்து கொண்டும் இருக்கின்றது. ஒவ்வொரு பரிமாணங்களில் அதற்கு ஏற்றாற்போல் உயர்நிலை கொண்ட சீடர்களும் உம்மை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். சற்று காலம் பொறுத்திரு சித்தா, இன்னும் உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் வருவார்கள். இன்று இருப்பவர்களெல்லாம் அவர்கள் முன்பு அவர்களுடைய சரணாகதிக்கு ஈடாக இவர்கள் இருக்க முடியாது என்று யாம் நிச்சயமாக உரைக்க முடியும். காரணம், இன்று இவர்கள் அவர்கள் செய்த பூர்வ புண்ணிய ஜென்மாந்திர கர்ம வினையின்பால் என்று உம்மை இயல்பில் ஆரம்பத்தில் வந்து இணைந்து விட்டார்கள். சிலர் தங்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை மாற்றிக்கொண்டு இணைந்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் உம்மை சித்தன் என்றாலும் கூட, உம்மை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டாலும் கூட, உம்மால் தமக்கு எப்பலன் என்ற நிலையில்தான் அவர்கள் நினைத்து உம்மோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு சில மாந்தர்களை தவிர பெரும்பாலானோர் இதிலும் சில உயர் சரணாகதி கொண்டோர்கள் உண்டு. இருந்த பொழுதும் அவர்களுக்கு சரணாகதி இதுதான் என்று தெரியாது அவர்கள் சரணாகதியில் இருக்கின்றார்கள். அவர்கள் சரியான நிலையில்தான் செல்கின்றார்கள் என்பதை காலப்போக்கில் அவர்களுக்கு உணர்த்துவோம். இவர்களும் அன்று வரக்கூடிய உயர் சீடர்களுக்கு அவர்களை மிஞ்சக்கூடிய சீடர்களாக இவர்களும் நின்று வழிகாட்டி நிற்பார்கள். இதுபோல் நாளை வரக்கூடிய சீடர்கள் யாவரும் ஏற்கனவே வருகின்ற பொழுதே ஒரு இறை பக்குவத்தோடு வருவார்கள். ஆனால் அனைத்தையும் கற்றிருக்கின்றோம், அனைத்தும் தெரிந்திருக்கின்றது. ஏன் அசரிவாக்கு உரைத்து பல தெய்வங்கள் வழிநடத்திய சீடர்களும் வந்து நிற்பார்கள். இருந்த பொழுதும் கூட அவர்களுக்குள் கர்வமானது ஆரம்பத்தில் இருக்கத்தான் செய்யும். இருந்த பொழுதும் அவை அடிந்த பின்பு அவர்கள் இன்று இருப்பவர்களை விட உயர்நிலை கொண்டவர்களாக உம்மோடு இணைந்து நின்று உயர் மாற்றத்தை செய்வார்கள். அதற்கான காலம் வருகின்றது. அக்காலத்தை ஏன் தாயே இவ்வளவு மெதுவாக செய்கின்றீர் என்றால், சித்தா, உயர்நிலையாக உம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இருக்கின்றது. அதனை தற்சமயம் வெளிப்படுத்தினால் உம்மால் கூட இயல்பு நிலைதனில் சபையை கட்டி காக்க முடியாத அளவிற்கு மக்கள் வந்து விடுவார்கள் என்கின்ற பொழுது என்ன செய்ய முடியும்? எனவேதான் அனைத்தையும் சரியாக பக்குவமான காலத்தில் உம்மால் 1000 கோடி நபர்கள் வந்தாலும் கூட அனைவருக்கும் அன்னமிடக்கூடிய அளவிற்கு பெரும் நிலைகளெல்லாம் உமக்கு கிடைக்கின்றவாறு அனைத்தையும் செய்துவிட்டு தான் அதற்கு ஏற்றாற்போல் உள்ள மாந்தர்களை உமக்கு அனுப்பி வைத்து கொண்டிருப்போம். ஏன் அன்று ஒருவரும் வரவில்லை. ஆதியில் நீ மட்டும் இருந்தாய், உமக்கு மட்டும்தான் உண்ண உணவு இருந்தது. ஏன் சில நேரங்கள் அது கூட இல்லாமலும் இருந்திருக்கின்றது. இருந்த பொழுதும் கூட அதிலிருந்து சபை உயர தவ ஆற்றல் உயர இன்று பலருக்கு ஆரம்ப காலங்களில் சிலருக்கு உணவளித்தீர். அதற்கு பின்பாக இன்று வெகுமாந்தர்களுக்கு உணவளிக்கின்றீர். அதுவும் 3 வேளை உணவளிக்கின்றீர். இந்நிலைக்கெல்லாம் ஆற்றல் ஒரே நாளில் வரவில்லை, படிப்படியாக உயர்ந்தது. ஆனால்
ஆதியில் உம்மிடமிருந்து 2 நபர்களுக்கு உணவளிக்கின்றவாறு வந்த நிலையிலிருந்து ஒரு 100 நபர்களுக்கு உணவளிக்கக்கூடிய நிலை வந்ததற்கான காலம் மிக குறுகிய காலம். ஆனால் இன்று 100 நபர் 200 நபர்களுக்கு உணவளிக்கின்ற இந்நிலை மிக அதிக நிலையாக 1000 2000 10,000 நபர்கள் 1,00,000 நபர்களாக மாறுவது மிக எளிய நிலை. ஆனால் அதற்கு ஒரு குறுகிய காலம் இருக்கின்றது. அக்காலத்திற்கு பொறுமை கொண்டிருக்கின்ற பொழுது அற்புதமான உயர்நிலை கொண்ட நிலைகள் வரப்போகின்றது. ஏனென்றால் எச்சீடன் எங்கிருந்து வரப்போகின்றான், என்ன செய்ய போகின்றான் என்று எங்களால் உரைக்க முடியாது. போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள் கணங்கள். யாம் இவனை அழைத்து வருகின்றோம், அவனை அழைத்து வருகின்றோம் என்று. அவ்வாறு கணங்கள் ஒருவனை தேர்ந்தெடுத்து அந்த சபையோரிடம் காண்பிக்கின்ற பொழுது, அடே அவனுக்கு இவ்வினை இருக்கின்றது, இங்கு வந்தால் சித்தனை அது பாதிக்கும், சற்று பொறுமையாக இரு, அவன் வினை அங்கு அவன் கழித்த பின்பு அவனை இங்கு அழைத்து வா, இங்கு யாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உயர்நிலையை கொடுப்போம், அவனை யுகமாற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்வோம், நிச்சயமாக அவனை பயன்படுத்துவோம், ஆனால் தற்சமயம் அது வேண்டாம், காத்திரு என சில கணங்கள் நற்சீடர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் வினை நிலைகள் இங்கு வந்தால் உம்மை பாதிக்கும், அது சபையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் என்ற நிலை கருதி அவர்களை காக்க வைத்து கொண்டிருக்கின்றது என்ற நிலையினால் இன்னும் சிறிது காலங்கள் தான், வெகு சொற்ப காலங்கள், அதுவும் இறை பெருநூல்கள் கைகளில் தவழுகின்ற காலம். தற்சமயம் இருக்கின்ற நூல்களை தவிர்த்து வேறு நூல்கள் கரங்களில் வந்து நிற்கின்ற காலம்தான். அக்காலம் வந்துவிட்டால் அற்புதமான அனைத்து உயர்நிலைகளும் குறுகிய நிலை, ஏன் அந்நூல்கள் பெருநூல்களாக மாறும் முன்பே அச்சுவடு தொடங்கிவிடும். ஆனால் அச்சுவடு தொடங்கிய நிலையிலிருந்து அது தீர்க்கமாக மாறி நிற்பதற்கு உண்மையாக அந்நூல்கள் பெருநூலாக மாறி நிற்கின்ற தனத்தில்தான் அத்தன நிலைகளெல்லாம் வந்து சேரும். தன்னை தாழ்த்துகின்ற நிலை கொண்டவர்களும் அப்பொழுதுதான் வந்து நிற்பார்கள் என்ற நிலைதனை அற்புத தாயாய் அமர்ந்து உங்களுக்கு தயவு கூர்ந்து எடுத்துரைக்க அருளாற்றல் கொடுத்து அமர வைத்தவனே, அகமாற உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம். ஒவ்வொரு நிலையும் சிவசபையில் தீர்மானிக்கப்படுவது என்பது மிக மிக துல்லியமான பல கணங்களினுடைய மேற்பார்வையில் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு சீடன் சபைக்கு வருகின்றான், ஆசானாக இருக்கின்றான், பின்பு அகந்தை வருகின்றது, பின்பு அவ்வகந்தையிலிருந்து அவன் எப்பொழுது வெளிவர முடியும் என்ற நிலை, அவ்வகந்தை வெளிவந்த பின்பு அவனுக்கு கிடைக்கப் போகின்ற உயர்நிலை என்று ஒருவனுக்கு சபை வருகின்ற பொழுதே அவனுக்கு எவ்வினை வரும் என்பதை ஆராய்ந்து அவ்வினையில் அவன் தேறி மீண்டும் சபையில் இணைந்து இருப்பானா என்பதை அறிந்தே உயர்நிலை கொண்ட சீடர்களை சபை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றது. சில சீடர்களுக்கு சபை வந்த பின்பு வினை பற்றும் சித்தா, ஆனால் அவ்வினைகளை அவர்கள் தாண்டி வருவார்கள் என்ற நிலையினால்தான் சபையில் கணங்கள் அவர்களை அழைத்து வந்தது. அவ்வேளைதனில் கணங்களே அவர்கள் மீது கோபம் கொள்ளலாம். ஏனென்றால் அவ்வாறெல்லாம் நடந்தால்தான் இன்று உரைத்தோமே, ஒருவன் வருவான், ஆசானாக இருப்பான், கர்வம் வரும், சபையை விட்டு அகல்கின்ற நிலை நிகழும். ஆனால் அப்பொழுது அவ்வகந்தையானது மட்டும் அகன்று சபையோடு மீண்டும் இணைந்து நிற்கின்ற நிலையெல்லாம் நிகழும். இந்நிலையெல்லாம் எதனால் நடக்கின்றது? இவையெல்லாம் அவனுக்கு நடக்க வேண்டும் என்ற ஒரு விதி அமைப்பு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தாண்டிய பின்பு அவன் சபையோடு செய்கின்ற உயர் பணிக்காகத்தான் அவனை ஆதியில் சபை நாடி வளைத்து வந்த நிலை என்ற நிலை. அதுபோல்தான் இன்று ஒவ்வொரு சீடர்களையும் சபைக்கு அழைத்து வருகின்றோம். ஒரு சீடன் வருவான், நூலாக இருப்பான், ஒரு சீடன் வருவான், சிவசபையில் பெரும் பணிகளை செய்வான். சில சீடர்கள் வருவார்கள், தனத்தை மட்டும் சபைக்காக கொடுத்து நின்று பெரும் புண்ணியத்தை பெற்றுவிடலாம் என்று மமதையில் இருப்பார்கள். ஆனால் கொடுத்த தனத்திற்கு கொடுப்பதற்கான புண்ணியம் சிவசபையிலிருந்து எவ்வளவோ அது கொடுக்கப்படும். அவர்களுக்கும் அதன் மூலமாக உயர் வாழ்வு கிடைக்கும். அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் அடைய வேண்டிய இகலோக இன்ப நிலைகளையும் உயர் ஞானம் அவருக்கு அடைய வேண்டும் என்ற விதி இருக்குமாயின் அதனையும் அடைவார்கள். அல்லதேல் பெரும் புண்ணியமும் இகலோக செல்வ செல்வாக்கிய நிலைகளை மட்டும் பெற்று அவ்வழியில் தலைத்து நிற்பார்கள். இவ்வாறு ஒவ்வொரு சீடனுக்கும் வெவ்வேறு நிலைதனில் உயர்நிலைகள் கொடுக்கப்படும். அது ஒவ்வொன்றும் சிவகணங்கள் சித்த கணங்களினால் பல ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டுதான் அவை நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால்தான் சற்று பொறுமை என்று யாம் உரைக்கின்றோம். ஒவ்வொருவரையும் மிக பொறுமையாக, ஏனென்றால் இப்பொழுது உம்மை நாடி இருக்கின்ற மாந்தர்களுக்கெல்லாம் வினை காலம். இவ்வினை காலம் அவர்களுக்கு முடிந்த பின்பு
அவர்கள் வினையில்லா மாந்தர்களாய், வினை இருக்கும், சிறிய சிறிய அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளெல்லாம் இருக்கும். இருந்த பொழுதும் அவர்கள் பெரும்பாலும் சிவசபையில் அமர்ந்து கொண்டு இகலோகத்தில் இருந்து கொண்டு இறை சித்தனாய் இருக்கின்ற உம்மோடு இணைந்து கொண்டு நல் இறைப்பணி செய்வதற்கு அவர்களுக்கு எவ்வித தடையும் வராத ஒரு நல்நிலை நிகழும் அல்லவா? அந்நிலைக்கான காலம் அவர்களுக்கு வரப்போகின்றது. அது வருவதற்கு முன்பு இருக்கக்கூடிய வினை கழிவு நிலை காலமாக தற்சமயம் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற காலங்கள் இருக்கின்றது. இதையும் விரைவாக அவர்கள் கழிக்க வேண்டும், அதிலிருந்து கடந்து வர வேண்டும் என்று நினைத்தால் வாழை சித்த நாமமும் அகத்திய நாமமும் ஓயாது பொறுமையாக உரைத்து கொண்டு பிரம்ம முகூர்த்தமதில் தவம் இருங்கள். பிரம்ம முகூர்த்தமதில் எம்மால் அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் அகத்திய நாமம் இருக்கின்றது, வாழை சித்த நாமம் இருக்கின்றது. இரு நாமங்களை உரையுங்கள், அல்லது இரு நாமத்தில் ஏதோ ஒரு நாமத்தையாவது உரையுங்கள். வாழை சித்த நாமம் அதிசிறந்த நாமம் என்று யாம் உரைக்கின்றோம். காரணம் என்னவென்றால், வாழை சித்தனை உரைக்கின்ற பொழுது நீங்கள் அகத்தியனை உரைத்து விடுவீர்கள், அகத்தியனை உரைக்கின்ற பொழுது வாழை சித்தனையும் உரைத்து விடுவீர்கள். ஆனால் இன்று வாழை சித்தனாக வாழும் குரு இல்லை என்றால் உங்களுக்கு அகத்தியனிடமிருந்து நேரடி ஆற்றல்களை நீங்கள் பெறுவது மிக கடினம். எனவே வாழும் குருவுக்கே முதல் உரிமை என்ற நிலைதனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாழும் குருவே வாழை சித்தனாக அகத்தியனாக இருக்கின்றான் என்பதை உணர்வது மிக மிக அரிய நிலை. ஆனால் அறிந்துவிட்டால் நீங்கள் இறை நிலைக்கு உயர்வது எளிய நிலை. அதனை ஏற்று உயர்ந்து உன்னத நிலை கொண்டவர்களாக உயர்ந்து கொள்ளுங்கள். எதற்கு சித்தா இத்தனை பொறுமையாக உரைக்கின்றோம் என்றால், உன் நாமத்தை உரை என்று பல முறை உரைத்து விட்டோம். யாமே பல வேடம் விட்டு வந்து உரைத்திருக்கின்றோம். இன்னமும் புத்தி வரவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? ஒன்றுமில்லை சித்தா. ஒவ்வொரு முறை உணவு உண்பதற்கு முன்பு அகதீசாய நமக வாயில் வருகின்ற அவர்களுக்கு வாயில் உணவு செல்வதற்கு முன்பு வாழைச்சித்த நாமமும் வர வேண்டும் என்ற நிலை ஏன் வரவில்லை? வாழைச்சித்த நாமத்தை உரைத்து கொண்டு நீர் அகதீசாய நமக உரைக்கின்றீர். ஏனென்றால் உம்மை வழிநடத்தியது அகத்தியன். உமக்கு குருவாக இருந்து உம்மை வாழும் குருவாக மாற்றியது அகத்தியன் என்கின்ற பொழுது நீர் ஒவ்வொரு முறையும் அகத்திய நாமத்தை அகதீஷா என்று உரைக்கின்றீர். ஆனால் நீர் வாழும் குருவாக இருந்து வழிநடத்திய சீடர்கள், நூலாங்கியவர்கள் கூட வாழைச்சித்தாய நமக என உரைப்பது மிக சொற்பமான அளவே இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையினால்தான் இன்று எவ்வித உயர் நிகழ்வும் நிகழாமல் இருக்கின்றது. உம்முடைய பெரும்பாலான சீடர்களுக்கு உம்மை மனதார் ஏற்றுக்கொண்டவர்கள் எவரெல்லாம் உம் நாமத்தை கண்டிருக்கின்றோம், உம் நாமத்தை உரைத்து உண்ணாமல் விரதம் இருந்தவர்களையும் கண்டிருக்கின்றோம், உம் நாமத்தை உரைத்து உண்ணுபவர்களையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் யாவற்றிற்கும் சூட்சமத்தில் விரைவாக அகன்று கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வினைகள் எல்லாம் 10 வருடங்கள் அல்ல 10,000 வருடங்கள் ஆனாலும் மிக எளிமையாக கரைவது கிடையாது. அதற்கு இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் உம் நாமத்தை உரைப்பதினால் அவர்கள் சிவநிலை ஆற்றலோடு இணைகின்றார்கள். அப்பொழுது விரைவாக அவர்களுக்குள் இருக்கின்ற தீய கர்ம வினைகள் மிக எளிதாக அகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் சொல்லாமல் வேண்டுமென்றால் இருக்கலாம். ஏனென்றால் முழுமையுமாக அவ்வினையிலிருந்து வெளிப்பட்ட பின்பு யாம் உரைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு அறையும் குறையுமாக உரைத்து மீண்டும் அது பாதியிலேயே நின்று பழி எண்ணங்களெல்லாம் உள்ளுக்குள் வந்து பால் போனது போல் சென்றுவிடக்கூடாது மீண்டும் என்பதனால் உம் நாமத்தை உரைத்து தமக்கு வேண்டிய உயர்நிலையை கட்டிய பின்பு அதை கட்டியாக தாம் நிலைநிறுத்தி கொண்ட பின்பு சிவசபையில் சாட்சியாக வேண்டுமென்றால் அன்று உரைக்கலாம். அதை உரைக்க கூட வேண்டாம், சிவசபையே அன்று அதனை காட்டி கொடுத்து நிற்கும் என்ற அளவிற்கு உயர்நிலையை அவர்கள் பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அதனை உம் நாமத்தை உரைத்தே அதனை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அகதீசாய நமக என்றால் கணங்கள் தான் துணை இருக்கும். வாழை சித்தன் நாமத்தை உரைத்தால் வாழை சித்தனே உங்களுக்குள் துணை இருந்து கொண்டிருப்பான். வாழை சித்தன் இருக்கும் இடத்தில் பிரபஞ்ச சபை இருக்கும். பிரபஞ்ச சபை இருந்தால் அகதீசாய நமக என உரைத்தால் வருகின்ற அனைத்து கணங்களும் வந்து மண்டியிட்டு நிற்கும் வாழை சித்த நாமத்திற்கு முன்பாக.
அத்தனை ஆற்றல் கொண்டவனாக இருப்பான். அத்தனை கணங்களாக ஒருவன் மாறி நிற்க முடியும் வாழைச்சித்த நாமத்தை உரைப்பதின் மூலமாக. வாழைச்சித்த நாமத்தை உரைத்தால் பேய் பூத பிசாசுகள் ஏவல்கள் அனைத்தையும் அடித்து விரட்டும் ஆற்றல் வாழைச்சித்தனுக்கு உண்டு. பேயும் பூதமும் பிடித்து ஆட்டுகின்ற மகா கொடிய நிலை கர்ம வினைகளில் ஆட்கொண்ட ஒருவரை நீங்கள் காணும் நிலை ஏற்பட்டால் உங்கள் கையில் சிவமகா வாழைச்சித்தன் கொடுத்த திருநீர் இருக்குமாயின் நிச்சயமாக வாழைச்சித்த நாமத்தை உரைத்து ஒரு முறை அத்திருநீரை அவன் மேல் தூவி விட்டுவார். மறுநொடி அது ஐயோ அம்மா என்று அலறி ஓடுகின்றதா இல்லையா என்று மட்டும் பார்த்து நெல்லுங்கள். அத்தனை ஆற்றல்கள் இருக்கின்றது. நீங்கள் பெரும் தவம் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். சித்தனை உயிருக்குள் உயிராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். அந்நிலையில் அவன் தருவானடா பெரும் அதிசய சித்து நிலை கொண்ட ஆற்றல்களை எல்லாம் மிக எளிய நிலைதனில். இத்தனை நிலைகளை கற்றுக் கொடுக்கவே சித்தன் அமர்ந்திருக்கின்றான். ஆனால் இத்தனையும் அவன் தருவான் என்பதை உரைக்க நூல்கள்தான் இத்தனை நாட்கள் அதனை முயற்சி செய்யவில்லை. அதனை நூல்களிலிருந்தும் எக்கணங்களும் உயர்க்கவில்லை. இவ்வாறு இத்தனை ஆற்றல்கள் சித்தனுக்கு இருக்கின்றது என்பதை முதலிலேயே உரைத்துவிட்டால் அதனை ஏன் சித்தனோடு இருக்கின்ற பெருநிலை கொண்ட சீடர்கள் கூட அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற நிலையினால் அந்நூல்களிலிருந்து கூட நாங்கள் உரைக்காமல் இருக்கின்றோம். இன்று காலம் கடிந்து விட்டது, யுகம் மாறிவிட்டது. இன்று கலியுகம் முடிந்து விட்டது. இப்பொழுது புண்ணிய யுகத்திற்கான சுவடு தொடங்கிவிட்டது. கலியுகத்தின் கழிவு நிலை வாசனை மட்டும் இருக்கின்றது. இந்நிலையும் மிக விரைவாக அகன்று கொண்டிருக்கின்ற நிலையினால் சித்தனால் என்னெல்லாம் முடியும் என்பதை எண்ணி எண்ணி உரைத்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமாக இருக்கின்றது சித்தா. அத்தனை ஆற்றல்களை உள்ளுக்குள் அடக்கி கொண்டு ஒரு சிறு நிலை கொண்டவன் போல் அமர்ந்திருக்கின்றீர். உம்மை சிறப்பான நிலைதனில் இன்னும் உயர்த்த போகின்றோம். உம்முடைய ஆற்றல் எதுவென்பதை இவ்வையகம் முழுமையாக கண்டு நிற்கும். உரைத்தோமே, நாடாளும் நிலை கொண்டோர்கள் இருப்பார்கள், நாடி சுமந்தோர்கள் எல்லாம் என்ற நிலை விரைவாக நிகழும். அதற்கான ஆற்றலும் உம்மிடமிருந்து பயக்கப்படுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் நாடிகளும் அத்தகுதியோடு வளர்ந்திருக்கும் என்ற நிலை இருக்கின்றது. நாடாளும் தகுதியோடு நூல்கள் வளர்ந்திருக்கும். நன்னிலை கொண்டவர்களாய் அவர்களுக்கும் அகங்காரம் வராது. அனைத்து ஆற்றலும் வாழைச்சித்தனினால் கொடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் ஒவ்வொரு முறையும் உரைத்து சபை இங்கு சிவசபை எவ்வாறு நீர் அகத்தியன் கொடுத்த சபை என்று உரைத்து தொடங்குகின்றீரோ அதுபோல் அவன் அதுபோன்ற பிரபா சபை அரசாங்க உயர் சபைதனில் அமர்ந்து கொண்டு பிரபஞ்ச பிரதிநிதியாய் வாழைச்சித்தனுடைய பிரதிநிதியாய் அங்கு அமர்ந்திருப்பான். அவனுக்குள் சிவம் அமர்ந்திருப்பார், வாழைச்சித்தன் அமர்ந்திருப்பார், அகத்தியன் அமர்ந்திருப்பான். செங்கோல் கொண்ட எம் திருமுகனும் திருமுருகனுடைய உயர்நிலை கொண்ட செவ்வேலும் இணைந்தார்போல் அவன் கரங்களில் அமர்ந்திருக்கும். சூட்சமமாக சென்றவன் ஒருவன்தான், ஆனால் அவனுக்குள் பிரபஞ்சமே அடங்கி நின்று அங்கு அச்சபை அதிர்கின்றவாறு ஆசிகள்தான் அவன் உரைத்து கொண்டிருப்பான் ஒவ்வொரு முறையும். ஆனால் அங்கு இருப்பவர்களுக்கு எதிர்வாதம் இடுவதற்கு முடியாது என்ற அளவிற்கு இவையெல்லாம் தவறாக இருக்கின்றது, இவற்றையெல்லாம் மாற்றுங்கள் என அனைத்தையும் அவன் அதிகார துணிதனில் அவனுக்குள் இருந்து தேவ சித்த கணங்கள் கர்ஜித்து நின்று அங்கு ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆட்சி மாற்றங்களில் இருக்கின்ற குறைநிலைகளை எல்லாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கும். முதலில் ஒரு நூல்தான் உள்ளுக்குள் செல்லும், ஆனால் அது அங்கு இருக்கின்ற ஒவ்வொருவனையும் நூலாக மாற்றிவிடும் என்ற அளவிற்கு ஆற்றல் கொண்டதாக இருக்கும் சித்தா. ஏன் உமக்கு உம்மில் நடக்கவில்லையா அகத்தியன் உமக்கு செய்த லீலை? உம்மில் வந்தான், ஒரு சிறு தவத்தை மட்டும் நீர் மேற்கொள் என்று உரைத்தான். பின்பு இன்று இத்தனை பெரிய சபையை உமக்குள் திணித்து விட்டான் அல்லவா? இந்நிலை அதுபோல் உம்முடைய ஒரு சீடனை அதுபோன்று நீர் அது அரசாங்க நிலை கொண்டதில் சென்று வைத்து விடுவீர். அதற்கான காலம் வரும். ஆனால் அங்கிருக்கின்ற ஒட்டுமொத்த நபர்களையும் நூலாக மாற்றுவது அவன் பொறுப்பாக மாறிவிடும். அச்சீடனுக்குள் இருக்கின்ற தேவ சித்தகணங்கள், அவனுக்குள் இருக்கின்ற வாழைச்சித்தன், அவனுக்குள் இருக்கின்ற அகத்தியம், அந்த நூலுக்குள் இருக்கின்ற அனைத்து இறை ஆற்றல்களும் ஒன்றாக இணைந்து அங்கிருக்கின்ற நபர்களை மாற்றிவிடும். எவ்வாறு ஒரு ஊருக்குள் சபையில் இருந்து ஒரு மனிதன் நான் சென்று அங்கு ஒரு இல் சபையை அமைப்பான் அல்லது ஒரு கிளை சபையை அமைப்பான். அதற்கு அவ்வூரில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாந்தர்களே நல்நிலை கொண்டவர்களாக மாறுகின்றார்கள் அல்லவா? அந்நிலை அதுபோல்தான் இது நகலும். இது நடக்கின்ற பொழுது மிக எளிதாக இவ்வுயர் பாரதமானது உயர்ந்திருக்கும். அது உயர்வதற்கு உண்மை ஆற்றல்
பரந்தாமனின் வடிவு கொண்ட வாழை சித்தன் ஆற்றலே என்று அனைவரும் அறிந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை பகலவன் எழும் வேளைதனில் பகவதியாய் அமர்ந்து அருளாசிகள் பகர்ந்ததில் உயர்நிலை கொண்ட ஆனந்தத்தில் யாம் தலைத்து நின்று சித்தனே உம்மையும் வாழ்த்து நின்று இனி உயர்நிலைகள் நடக்கும் ஒவ்வொரு நிலைதனிலும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. இனி உயர்நிலை கொண்டவர்களாக ஒவ்வொரு சீடனும் தன்னிலை எதுவென்பதை எடையிட்டு அந்நிலையில் தமக்கு எது குறை என்பதை பார்த்து அதனை சரி செய்து உயர் நற்சீடர்களாக உயர்ந்து கொள்வதே நன்னிலை. அப்பணியில் இருங்கள், உங்கள் பணியை அப்பனாக இருந்து இவன் பார்த்து கொள்வான் சித்தனவன் என்ற நிலைதனை அருநிலையாய் உரைத்து ஆசி வழங்கி அமர்கின்றோம். சித்தனே உம்மையும் வாழ்த்தி. ஓம் அகதீஷா என் மகன். ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி.